சைபர் கிரைமில் என்ன நடக்குது, சைபர் ஸ்பேஸ்னா என்ன, சைபர் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி பற்றி அழகாக தெளிவாக குழந்தைங்க புரிஞ்சுக்கூடிய வகையில் நடந்தாங்க. எங்களுடைய பள்ளி சார்பாக, ஆசிரியர் மக்கள் சார்பாக, கண்டிப்பாக பெற்றோர்கள் சார்பாகவும் அந்த நேரத்தில் அவங்களுடைய என்ஜிஓ நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த குழந்தைங்க ஒரு நாட்டுடைய எதிர்காலம் அந்த வகுப்புகள் நிர்ணயம் குறித்து கோத்தரிக்கை சொல்லியிருக்காங்க. அந்த கல்விக்குழு எதிர்பார்க்குற விஷயங்களை இவங்க இந்த என்ஜிஓ நிறுவனம் அழகாக சில பள்ளிகள் மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இன்னும் பல பேருக்கு கொண்டு போக சொல்வதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் அது போல சைபர் செக்யூரிட்டி கிளாஸ் நடத்திருக்காங்க. இது இன்னும் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் போகணும் அப்படின்றத எங்களுடைய பள்ளியில் இருக்கோம். எல்லா குழந்தைகளும் எந்த ஒரு ஆபத்திலையும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஒரு ப்ரிகாஷனாக நடத்துகிறாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே சிட்டி அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். இருந்த போதிலும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் கிடைக்குது. இந்த நேரத்தில் அவங்களுடைய நிறுவன தலைவர்களுக்கு நாங்கள் நிறைய தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாகவே இந்த வகுப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா பள்ளிக்கும் கிடைக்கணும், எல்லா பெற்றோர்களுக்கும் கிடைக்கணும். இந்த குழந்தை மூலிமா ஏன் இந்த குழந்தைகள் சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த குழந்தைங்க கண்டிப்பாக தன்னுடைய நண்பர்களுக்கும், தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும், தன்னுடைய தாய் தகப்பன் மற்றும் எல்லாருக்குமே அந்த குழந்தை வழியாக அந்த செய்திகள் போகும்போது இன்னும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தை இன்னைக்கு ஒரு தெளிவாக இருக்கான், எந்த ஒரு ஆண்களையும் சிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அந்த குழந்தைகளை, அது ஆண் பிள்ளையாலும் சரி பெண் பிள்ளையாலும் சரி கொண்டு அவங்க தைரியம் பள்ளிக்கு அனுப்புவாங்க. ஃபோனை அவன் கொடுக்கும் போதும் அதை எப்படி பயன்படுத்தணும், சரியான விதத்தில் பயன்படுத்தணும், பள்ளிக்கு தேவையான படிப்பதற்கு தேவையான கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு மாத்திரம் நம்ம அந்த அலைபேசியை பயன்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக எங்கள் சென்னை உயர்நிலை பள்ளி நம்மளுடைய மாணவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பாக அந்த மொபைலை பற்றி கேட்டால் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த பயன்பாடுகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. இந்த விழிப்புணர்வை பற்றிய இந்த நிறுவனத்திற்கு வகுப்பெடுத்த அர்ச்சனாவுக்கும் கண்டிப்பாக மோனிகாவுக்கும் இந்த நேரத்தில் நான் மீண்டுமாய் என்னுடைய பள்ளி சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, பெற்றோர் சார்பாக, குழந்தைகள் சார்பாக மீண்டுமாய் நன்றி.